Hi, நான் வினிதா, working as a team lead in a private company. ஹாய், என் பேர் கோமதி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். வணக்கம், என் பேர் புனிதவதி. நான் ஹவுஸ் ஒய்ஃப். என் பேர் ஹேமலதா. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். டைலரிங் வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வணக்கம், என்னோட பேர் அஜினா. திருச்சி தான். இங்கே வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸில் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட பேர் வந்து பிரியா லோகநாதன். நான் வந்து இப்போ ஈவென்ட் மேனேஜராக இருக்கேன். டான்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன், ஜும்பா ட்ரைனர். நிறைய அது மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நிறைய வந்து கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். மார்ச் 8 மகளிர் தினம். ஒரு பெண்ணா பிறந்தது நீங்க எவ்வளவு அழகான விஷயமா பாக்குறீங்க? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெண்கள்னாலே அழகு தான். ஸோ அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அழகுன்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவா, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பொறுமையாக அதை டீல் பண்ணுவா. ஒரு பெரிய விஷயம் தான் கம்பேரிட்டிவ்லி. ஒரு மென்னோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நான் சும்மா பர்சனலி திங்க் பண்ண ஒரு விஷயம், ஒரு மென்னாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒர்க் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், வீட்டுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். பட் ஒரு விமன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி. பெண்ணா பிறந்தது அந்த காலத்துல வந்து ஒரு அடிமைத்தனம், அம்மாவை பார்த்த காலத்துல வந்து ரொம்ப அடிமைத்தனமா இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தவங்களை கேட்டு சார்ந்து வாழ்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ எங்க காலம் வந்து கொஞ்சம் நாங்களே யோசிக்கிற மாதிரி, எந்த விஷயத்தையும் நாங்க சொல்றதையும் எடுத்துக்கிற மாதிரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கிற இடத்துல இருக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நான் பெண்ணா பிறந்ததுக்கே பெருமைப்படுறேன். எனக்கு வந்து நான் வேண்டிக்கிட்டது எல்லாமே ஒரு பெண் குழந்தை தான் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். பிறந்தோடனே சிஸ்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்ன உடனே என்ன குழந்தைன்றத சொல்லாம என்னை தூக்கி கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி வச்சாங்க. அவ்வளோ ஒரு வலி, அவ்வளோ ஒரு மயக்கம். பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு. உடனே நர்சம்மா கேட்டாங்க, இவ்வளோ நேரம் கத்துன்னு கத்துன, பெண் பிறந்தோடனே உனக்கு உன்னோட ஒரு ரியாக்ஷன்லேயே தெரியுது, நீ இவ்வளோ தூரம் பொண்ணு தான் வேணும்னு இருக்க அப்படின்னு. பெண்ணா பிறந்ததுக்கு ரொம்ப எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க, மாதராய் பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும்னு சொல்லி. நான் ரொம்ப எப்பவுமே ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா ஜென்ஸாக பிறக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும், லேடிஸாக பிறக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். பெண்களை தான் நிறைய வந்து அழகுன்னு எடுத்தாலே பெண்களை தான் சொல்லுவாங்க, அன்புன்னு எடுத்தாலும் பெண்களை தான் சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து இன்ன வரைக்கும் நான் என்னோட இந்த இயர் வரைக்கும் பிறந்ததுலேருந்து ஏன் பெண்ணா பிறந்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் யோசிச்சதும் இல்லை, பெண்ணா பிறந்தது தப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நினைச்சதும் இல்லை. சந்தோஷம் தான் பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விமன் அப்படின்னா என்னோட ஸ்கூல் டீச்சர், அவங்க பேர் லுட்மிலா. ஸோ ஏன் எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட அந்த போல்ட்னஸ் அண்ட் அவங்களோட அந்த லீடர்ஷிப் இன் த ஸ்கூல், அது அவங்கள ரொம்ப அட்மைர் பண்ண வச்சது எனக்கு. அண்ட் தென் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அண்ட் அவங்க வே ஆஃப் டாக்கிங் டு த பீப்புள், அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அம்மானா எனக்கு எப்படின்னா அப்பா விட அம்மா கொஞ்சம் பெஸ்ட்டு. நாங்கள் வந்து ரயில்வே குவார்ட்டர்ஸ்ல இருந்தோம். அப்போ அங்கே உள்ள எல்லாருமே அப்போ வந்து எந்த ஒரு பாகுபாடு இல்லாம அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே திருப்பி கடவுள் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை, உனக்கு என்ன வாழ்க்கை வேணும்னு கேட்டாங்கன்னா எனக்கு அந்த குழந்தை பருவம் தான் வேணும்னு நான் ரொம்ப அதை தான் கேட்பேன். நான் அடிக்கடி லீவுக்கு எங்க அப்பாவோட அத்தை வீட்டில் தான் நான் ஃபுல்லுமே இருந்தேன். அதனால அவங்களோட வளர்ப்புலையே அப்படியே இருந்துட்டேன். அத்தை வீடு தான் எனக்கு எல்லாமே. எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா இப்ப இறந்தே இத்தனை வருஷம் ஆகுது, 26 வருஷம் அதுபா இறந்து. ஆனா எங்க அப்பா என்னை அடிச்சதே இல்லை, கோவப்பட்டு கூட எதுவும் பேசினதே இல்லை. அதனாலே எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல என்ன விளையாட்டெல்லாம் விளையாடுவீங்க? கேம்ஸ் பற்றி சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ்னால் அந்த பாண்டி விளையாடுறது அண்ட் அந்த பல்லாங்குழி விளையாடுறது, இது எல்லாமே கேர்ள்ஸ்க்காகவே இருக்கிற மாதிரி நான் அந்த கேம்ஸ் தான். ஒவ்வொரு விளையாட்டுலேயும் ஒரு ஆரோக்கியம் இருக்கும், ஒரு நல்ல விஷயம்லாம் இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே. அதான் பல்லாங்குழின்னு சொல்றது எப்படின்னா ஒரு இடத்துல எடுக்கிற நம்மளோட இதை 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கறது அது. அதே மாதிரி தாயம் விளையாடுறதுன்றது ஒரு பரமபதம். ஒரு இடத்த பார்த்து நம்ம ஒரு இடத்த எடுத்து அடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப அது நம்ம எங்க வேணா கொத்தி கீழே இறங்கலாம். அதனால ஒவ்வொரு விஷயமும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விளையாட்டுமே ஒரு அர்த்தம் இருக்கும். நிறைய விளையாட்டு விளையாடி இருக்கேன், பட் கொக்கோ ரொம்ப விரும்பி விளையாடுவேன். ஏன்னா அது வந்து கேர்ள்ஸ் ஃபுல்லாவே வந்து என்ஜாய்மெண்ட்டோட விளையாடுவோம். அது நல்லா ஒரு எங்களுக்கு இதாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். எனக்கு இந்த சில்லு விளையாட ரொம்ப பிடிக்கும். கண்ணாமூச்சி
அப்புறம் நான் வந்து இந்த ஓட்டப்பந்தயம், லெமன் ஸ்பூன் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இஷ்டம். விளையாட்டு கபடி ரொம்ப பிடிக்கும். எனக்கு 9th 10thலலாம் பேட்டி மாஸ்டர்லாம் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கபடி இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது விளையாட கபடின்னு கூப்பிட்டாங்கனால போய் நின்றணும்னு ஆசை இருக்கும். பட் இப்போ இருக்கிற அந்த வீட்டுலால பிடிக்காது. இப்போ வரைக்கும் எனக்கு கபடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விளையாட பிடிக்கும். சின்ன வயசுல நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ட விஷயம் என்ன? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உமன் நம்ம அம்மா தான். அம்மா சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதை தாண்டினா என்னோட அக்கா எனக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு தருவா. அது ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான், பட் ஆஸ் அ உமனா அவள் பண்றது எனக்கு கேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பாட்டி வந்துட்டு தக்காளி சாதம் மாதிரி ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க மண் சட்டியில. அதை நல்லா விரும்பி சாப்பிடுவோம். கோயில் சோறு, கோயில் சாப்பாடு அப்பையிலேருந்து அதுதான். எங்க அத்தை சாப்பாடு தான். எங்க அத்தை வந்து சட்னியே விதவிதமா பண்ணுவாங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. என்ன போட்டோன்றதையும் எங்கள்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அந்த மாதிரி சமையல் டேஸ்ட் இன்னும் நான் சாப்பிடல. அப்புறம் ஒரு அம்மாச்சி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்க. அவங்க எது செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். அந்த டேஸ்ட்டும் இன்னமும் நான் சாப்பிடல. ரொம்ப பசியில் ஒரு டைம் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எங்கள் அம்மா தூக்கி மடியில் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து வடித்த கஞ்சி சாதம் கொடுத்தாங்க. அதை நான் ரொம்ப ரொம்ப இப்போ வரைக்கும் மறக்காமல் இருக்கேன். சடன்லி எனக்கு இப்போ இது வரைக்குமே அந்த அதனால அந்த கஞ்சி சோறு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ஒன்றுன்னா சத்துணவு. இங்கேருந்து சாப்பாடு கட்டிட்டு போனாலும் எல்லாருமே சாப்பிடுவோம். சாப்பிட்டு போனாலும் திருப்பி போய் அது நாங்கள் வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படித்தப்போ வரைக்குமே அந்த சாப்பாடு எங்களுக்கு சலிக்கவே கிடையாது. டெய்லி சாம்பார் சொல்றோம். அந்த சாம்பார் இன்னைக்கு கூட நிறைய ஃபுட்டு வந்துருச்சு. ஸ்கூல்லேயே நிறைய முட்டை, பருப்பு வகைகள், அது கீரை எல்லாமே போடுறாங்க. அப்போ ஒரே சாப்பாடு. ஆனா எங்களுக்கு சாப்பாடு பிடிக்கும். இதுதான் பிடிக்கணும் இல்லை, சாப்பாடு பிடிக்கும், அவ்வளவு. வயசுக்கு வந்த பிறகு நீங்க அனுபவிச்ச வேடிக்கையாகவும் வியப்பாகவும் இருந்த விஷயம் என்ன? நம்ம அதுக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்கூல்ஸ்லாம் வந்து லீவ் போட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் அந்த லீவ் க்ராஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போகும்போது எப்படின்னா நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி வந்து அவங்க மற்றவங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு முன்னாடி இருக்க திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம புதுசாக ஏதோ ஒரு 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 ஃபீலிங் இருக்கும். புதுசாக ரொம்ப அடக்கமாக ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையாக நடந்துக்கிற மாதிரியான சில ஃபீலிங்ஸ். அண்ட் ஷால் வியர் பண்ணுறது, அந்த ரொம்ப பொண்ணு மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஹிலேரியஸான மூமெண்ட். இப்போ நினைச்சா ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஏஜ் அட்டன் பண்ண எப்படின்ற மூமெண்டே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து அம்மா கிட்ட போயிட்டு பயந்து கத்தி அதை அலப்பறை பண்ணி அவங்களோட சிஸ்டர் எல்லாம் அந்த காலத்துல காக்காயி மூக்காயின்ற மாதிரி கூப்பிட்டு அதை காட்டி அது ஒரு நல்லா இருக்கும். அது இன்னுமே நான் நினைச்சு சிரிப்பேன். ஏஜ் அட்டன் பண்ண பிறகு என்னன்னா எவ்வளவு ஜாலியா ஒரு விஷயம், அந்த குழந்தை பருவம் தாண்டி அடுத்த பருவம்ன்றப்ப கண்ட்ரோலா இருக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், ஒவ்வொன்றும் சொல்றப்ப. ஆனா அதெல்லாம் வந்து அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அப்பா அப்படி வேலைக்கு போயிட்டாங்கன்னா தெரியாம ஓடிக்கு விளையாடுறது. ஏன்னா அது அப்படிதான் தடை. இதுக்கு மேல இது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது, நாளைக்கு யாராச்சும் ஒன்று சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்குள்ளயுமே அந்த இது இருக்கும், விளையாட்டுத்தனம் இன்னும் வரைக்குமே இருக்கு. அந்த சின்ன பிள்ளையில எப்படியோ இப்போ வரைக்குமே அது இருக்கு. அது எந்த காலத்திலயுமே அது விடவே முடியாது. நம்ம நேச்சர் அதுதான் வந்து. ஆனால்தான் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு மனசளவுல இன்னுமே அந்த சந்தோஷத்தோட இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ணது 9th தான் பண்ணேன். எல்லாருமே கேட்டாங்க, என்ன எல்லா பிள்ளையும் 8வதுலயே வந்துருக்குங்க, இன்னும் லதா வந்து இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து நார்த்தடி காலனிக்குள்ளார இருந்தோம். ஒரு கூட்டு குடும்பமாக தான், பக்கத்து வீடு இருந்தாலும் எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். அப்படி இருக்கப்ப என்ன லதா இன்னும் உங்களுக்கு செய்யல அப்படின்ட்டே இருந்தாங்க. காலையில் வந்து நான் ஏந்திரிக்கிறப்ப நான் இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். எங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், 2 அண்ணனுக்கும். நான் என்ன காண்றது கனவா நினைவா, என்ன திடீர்னு சொல்ற அப்படின்னுட்டு ஒரு பரபரப்பா ஒரு இது இருந்து, அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு இன்பமான நிகழ்ச்சி. அவ்வளவுதான். வியப்பான வேடிக்கையான விஷயம்னா எனக்கு தெரியல. நான் டிஃபன் வாங்க போயிருந்தேன், ரோட்டுக்கு இட்லி வாங்க போயிருந்தேன். அப்போ அந்த மாதிரி ஆகாம உடையாம அம்மாட்ட பயந்துட்டு சொல்லிட்டு அது ரொம்ப ஆச்சரியமா எனக்கே இருந்துச்சு. என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் என்னை ரொம்ப அந்த டைம்ல என்னை நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டான். எங்கள் அண்ணனை அந்த டைம்ல நான் ரொம்ப லைக் பண்ணேன். வயசுக்கு வந்த உடனே உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா வச்ச ரூல்ஸ் இப்போ அதை நினைச்சா இதுக்கு போய் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களா அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன?
கண்டிப்பா எல்லா வீட்லயும் எல்லா கேர்ள்ஸும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க தான், பாய்ஸ் கிட்ட பேசவே கூடாது, பசங்கனாலே இப்படிதான் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு அப்புறம் கிண்டல் பண்ணுறது, தாவணி போட்டுட்டு வெளியில் போய் முக்காடு போட்டுட்டு வெளியில் போகிறது, போனால் என்ன நீ உடனே இங்கே வந்துட்ட, ஏதோ ஒரு விஷயத்துக்கு தள்ளி வைக்கிறது. அப்போ வந்து எப்படி சொல்றது, சின்ன விஷயம்னாலும் பயம், எல்லாத்துக்குமே பயப்படுவோம். ஒரு ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து யாருமே நீ கேட்க கூடாது. எங்க ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அந்த தனியா இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு, தனியா இருக்கணும், யார்ட்டையும் பேசக்கூடாது, இனிமேல் நீ சின்ன பிள்ளை இல்ல, இனிமேல் நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட, எப்பவும் போல பேச்செல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா வீட்லயும் வழக்கமா சொல்றதுதான். அந்த மாதிரி எனக்கும் சொன்னாங்க. பட் இப்போ நாங்க ஐ மீன் ஆஃப்டர் த டிகேட் நாங்க வந்து இப்போ பாய்ஸ் கூட தான் ஒர்க் பண்றோம். அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா நிறைய விஷயங்கள், அது ஒரு பாண்டா நாங்க கிரியேட் பண்ணி பண்றோம். பட் அந்த விஷயத்த அப்போ அவங்க ஸ்டாப் பண்ணது இப்போ ரொம்ப ரொம்ப சில்லியா இருக்கு. இப்போ அது நம்மளுக்கே தெரியும், என்னடா என்ன நாமளும் இப்படித்தான் பண்ணியிருப்போம் அப்படின்றது அந்த விஷயம்லாம் நான் நினைச்சு பார்ப்பேன். இப்ப அது நினைக்கிறியா, நம்ம இவ்வளவு விஷயத்த, ஆனா நிறைய விஷயத்த நாங்க இழந்திருக்கிறோம், சந்தோஷப்படுத்தும். ஏன்னா அது குடும்ப சூழ்நிலை, எப்படி சொல்ல, மற்றவங்களுக்காக நிறைய வாழ்க்கை வாழ்ந்துப்போம், நமக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக. என்ன வாழ்க்கை முறை அப்படியா இருந்துச்சா? இப்போ வந்து திருப்பி அது கிடைச்சிச்சுன்னா இன்னும் நாங்க நிறைய, அதான் சொல்லலை, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இப்ப கிடைச்சா நாங்க பெடல் எடுத்துரும். ஐயோ இதெல்லாம் கட் பண்ணிடு. அதான் அப்புறம் நானும் பெருசா எடுத்துக்கல, அவங்களும் பெருசா அந்த நேரத்துல சொன்னதோட சரி. எங்களுதுல வந்து நாங்கள் கர்நாடகா முஸ்லீம்ன்றனால எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டும் பண்ணலை. வீட்டில் எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம் அதெல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி பிடிக்கலன்னுலாம் எதுவும் சொல்ல முடியாது. சீன் வெறுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது இப்போ நிறைய நாகரிக உலகத்துல நிறைய மாறி வர்றப்ப அது அப்போ சொன்னது தப்போ, இப்போ பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க முறையா சேலை கட்டின தருணம் எப்படி இருந்தது? அது வந்து அந்த ஃபீலிங் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் நான் நினைக்கிறேன். முதல்ல என்னோட திருவிழாவுக்கு நான் ஏஜ் அட்டன் பண்ணி 2 மந்த்லேயே திருவிழா, அந்த திருவிழாவுக்கு ஃபஸ்ட்டு சாரீ லெவண்டா கலரில் கட்டுறப்ப, சாரீ கட்டி எனக்கு தெரியாது, பட் எங்கள் அத்தை கட்டி விட்டாங்க. கட்டினதுக்கப்புறம் நானே கண்ணாடியை பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து அது வியர் பண்ணவும் தெரியல, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா வந்து இப்படி சாரீ பின் பண்ணு, இப்படி இழுத்துக்கோ, அப்படி இழுத்துக்கோ, இங்கே தெரியுது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. எங்க அண்ணன் தான் எனக்கு உசுரு, இப்போ அவன் இல்லை. அவன் தான் முதல்ல புடவை கட்டணும், ஒரு ட்ரெஸ் பண்ணி சாயங்காலம் இருந்தா குட்டி இன்னைக்கு அழகா இருக்கா வா அப்படின்னு கடைக்கு விட்டு போவான். சாரி கட்டி முதல்ல ரசிச்சது எங்க அண்ணன் தான். சாரீ வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கட்ட தெரியாது, யாருக்குமே கட்ட தெரியாது. ஃபஸ்ட்டு தான் என்னோட சிஸ்டர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தா சாரீ வந்து எப்படி கட்டணும் அப்படின்றதுலாம். அது இன்னமும் அவள் சொன்னது தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சாரீ கட்ட சொல்லி கொடுத்தது ஃபஸ்ட்டு என் தங்கச்சி தான். அது நானாக எப்போ ஃபஸ்ட்டு கட்டினேனோ அன்றைக்கி வந்து நான் கண்ணாடியை வந்து அதிகமாக பார்த்தேன். அதனால அந்த மொமெண்ட் நான் என்ஜாய் பண்ணேன். அதாவது நான் சாரி கட்டினது எனக்கே இப்போ நினைச்சாலும் சிரிப்பு வரும். கட்டில் மேலே ஏறி நின்றுட்டு சாரி கட்டுவேன். எங்கள் அம்மா அப்படியாந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏன்டி இப்படி பண்ணுறாங்க, இல்லை கீழே நின்று கட்டினா அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ வரைக்கும் அதனால மறக்கவே முடியாது. கல்யாணம், மேரேஜ் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், அழகான ஒரு உலகம், அடுத்த உலகத்துக்கு ஒரு சின்ன ஒரு உலகத்துலேருந்து ஒரு அழகான உலகம் கிடைச்ச ஒரு இது, அது ரொம்ப சந்தோஷமான இது. எப்படி சொல்ல, எதிர்பார்க்காத ஒரு நல்ல லைஃப். கட்டிக்கிட்டவங்க அதுக்கு மேல நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. எதை வச்சு சொல்றேன்னா, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட பேசின ஒரு வார்த்தை வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ எங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க பேசின முதல் வார்த்தை. நான் சொன்னேன், எங்க வீட்டுல எங்க அண்ணன் என்னை எங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போனா, அதனால அந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எந்த தப்பு செஞ்சாலும் நான் ஒத்துக்குவேன், சந்தேகன்றது எனக்கு பிடிக்காது, நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன் வருவேன், நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன், நீங்களே என்னை சந்தேகப்படக்கூடாது. அதுதான் நாங்க பேசின முதல் வார்த்தை. அப்புறம் எனக்கு வந்து இது வரைக்கும் அவங்க என்னை வந்து லைன் போயிடுவாங்க, அடிக்கடி வீட்டுல இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நீ எங்க போற என்ன பண்றேன்னு அவங்க கேட்க மாட்டாங்க, நானும் அவங்கள கேட்டதில்லை.
2 பேருமே எங்க போனாலும் எது செஞ்சாலும் சொல்லாம செஞ்சது இல்லை, நானும் எதையும் மறைச்சது இல்லை, அவங்களும் என்கிட்ட எதையும் மறைச்சது இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வீட்டில் விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தோணும். ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். பட் பார்ட்னர் எந்த அளவுக்கு வந்து அமைகிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஹாப்பினஸ் இருக்குது. அதை லீட் பண்ணுறது எல்லாமே வந்து அவருக்கு கையில், அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்னோட பார்ட்னர் வந்து என்னை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, கிளியராக சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். அந்த ஒரே மந்திரம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே என்னமோ வந்து நான் என்னெல்லாம் யோசிக்கிறேனோ, நான் என்னெல்லாம் நினைக்கிறோம் எல்லாமே எனக்கு பண்ணுறதுக்கு ஃபுல் ஃப்ரீடம் எப்பவுமே இருக்கும். 100% ஃப்ரீடம் இருக்கும். இன்னைக்கு நான் சமைக்கலை அப்படின்னா கூட வந்து ஏன் சமைக்கலை அப்படின்னு கேட்க மாட்டாங்க, அதை புரிஞ்சுப்பாங்க. அதில் சமைக்கல, சரி ஓகேவா வெளில சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லி, அப்படி எனக்கு 10 years ஆகுது மேரேஜ் ஆகி. இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து ஏன் சமைக்கலன்னு எனக்கு கேட்டது கிடையாது. சமைக்கலையா, வா வெளில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படி தான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால இந்த பார்ட்னர் எப்படி ஒருத்தவங்களுக்கு அமைகிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க லைஃப் அமையும். அந்த விதத்தில் ஸோ பிளெஸ்டு. ஃபர்ஸ்ட் க்ரஷ். க்ரஷ்ஷா? ஸோ நான் பேசிக்காக ஒரு டான்ஸர். ஸோ நான் காம்படிஷனுக்கு போகும்போது என்னோட ஆப்போனன்ட் டீமில் ஒரு காம்படிட்டர் இருந்தாங்க, அவங்களும் ஒரு டான்ஸர். ஸோ நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டது ஒரு சண்டேல தான். இது ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்கலாம், பட் இது எனக்கு ஆக்சுவலாக நடந்தது. ஸோ ஒரு காம்படிஷனில் ஆப்போனன்ட் டீமோட வந்து சண்டேயில் அண்ட் தென் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சாங், அந்த சாங்கோட என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த சாங் அவங்க டான்ஸ் பண்ணும்போது நான் கீழே நெக்ஸ்ட் டே பெர்ஃபார்ம் பண்ண போகிறது எங்களோட டீம். ஸோ நாங்கள் கீழே ஃபர்ஸ்ட் லைனில் உட்காந்துருக்கும் போது அவங்க வந்து என்னை பார்த்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான மூமெண்ட். இப்போயும் அதை நினைச்சு செரிஷ் பண்ணுறேன். சிரிப்பு, ஒரு சின்ன ஒரு அது என்னன்னா ஒரு சின்ன கழுகளவு ஒரு சந்தோஷம், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஃப்ரெண்டா இருப்போம், அப்படி ஒரு லுக் இப்படி பார்த்துட்டு போறோம்ல, ஒரு பார்வை, அந்த பார்வை மட்டும்தான் அது ஃபீல் பிடிக்கும்ன்ற மாதிரி என் மேல கேர் எடுத்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ரொம்ப என்னன்னு தெரியாது, அதுதான் ரொம்ப பிடிச்ச. எங்க அப்பா அண்ணனை தவிர அதர் பர்சன் பிடிக்கும்ன்றது அந்த 8th படிக்கிறப்ப கூட படிச்ச அது பிடிச்சிருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கும்ன்றது. மாமா, அதாவது அங்க வில்லேஜ்லாம் மாமானா நம்மளோட அந்த வெக்கத்தை, மாமான்னு கூப்பிடுறப்ப அது ஒரு வெக்கமா இருக்கும். மாமான்னு கூப்பிட முடியாது நம்மளோட இதால். அந்த இடத்துல மாமா வந்துட்டாங்க அப்படின்னால ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும், அவங்க கிட்ட பேச ஒரு வெக்கப்படுவோம். அந்த மாதிரி மூமெண்ட் ரொம்ப அழகா இருக்கும். சின்ன வயசுல நீங்க செஞ்ச திருட்டு வேலைகள். அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? அது நான் ஒரு வேலை பண்ணி மாட்டவும் செஞ்சேன். அது மாட்டினேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது என்னன்னா, அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்து இந்த சாமி ஷெல்ஃப் இருக்குல்ல, அதாவது லாஸ்ட் ஷெல்ஃபில் தான் சாமி படம் வச்சுருப்பாங்க, லாஸ்ட் ஷெல்ஃபில். அப்போ அதில் வந்து அம்மா வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால 8வது ஷெல்ஃப், அதனால இங்கேருந்து தூக்கிட்டு போடுவாங்க. நான் ஒரு நாள் வந்து என்ன பண்ணிட்டேன், சேர் போட்டு ஏறி அதை நான் பார்த்துட்டேன். அப்போ நமக்கு வந்து இந்த ₹1, ₹2, ₹3 பெரிய காசு இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணேன், சேரை போட்டு ஏறி அந்த காசெல்லாம் நிறைய பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வேணுங்கிற காசுலாம் ஒரு ₹5, ₹10, ₹20 எடுத்துட்டு என்னோட சிஸ்டர், என்னோட அக்கா, எல்லாருமே கொஞ்சம் கசின் சிஸ்டர்ஸ்க்காக தான் பண்ணேன். அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் வளையல் வாங்கி கொடுத்து, எல்லாத்துக்கும் நெயில் பாலிஷ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்து போட்டுட்டு வந்துட்டோம். வந்தவுடனே நான் எல்லாத்துலேயும் தெளிவாக சொல்லிட்டேன், இது வந்து அக்கா வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு, ஆனால் காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்பாங்க. நான் வந்து அவ்வா கேட்டாங்க அப்படின்னா அவ்வா கிட்ட போய் அம்மான்னு சொல்லுவேன், அம்மா கேட்டால் அம்மா கிட்ட போய் அம்மான்னு சொல்லிட்டு மாற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை விட்டுட்டாங்க, 2வது விட்டாங்க, 3வது தடவை என்ன பண்ணிட்டாங்க, 3வது தடவை இதே தான் பண்ணுவேன். வாரம் கூட்டிகிட்டு போய் விளையாடுவாங்க. இந்த வாரம் வீட்டுக்கு வருவாங்க, அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு வருவாங்க, அடுத்த வாரம் கடை விழுவோம். அந்த மாதிரி வாரம் வாங்க ஆரம்பித்தோம். அப்போ வாங்கும்போது 3வது வாரம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி ஒரே இடத்துல இருந்தாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்து என்னமோ சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் 4வது வாரம் வந்து அந்த சேரை போட்டு ஏறும்போது எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டான், கதவுக்கு பின்னாடி விளையாடுறான். அப்போ என்ன பண்ணேன், என் கூட என் அக்காவை வேற கூட்டிகிட்டு போயிட்டு நான் அவளுக்கு வாங்கி கொடுப்பேன், அப்புறம் என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தேன், என் சிஸ்டர்ஸ்க்கு. ஸோ அவளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வாங்கி இவ்வளோ காசு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி அந்த காசை காமிக்கும்போது எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். வந்து பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன், படப்படப்படன்னு ஆயிடுச்சு. திருட்டு வேலைன்னா நிறையா இருக்கு.
என்ன செய்வோம்னா எங்க அம்மா உண்டியல் வச்சிருப்பாங்க. அதுவும் எப்படி உண்டியல்னா நம்ம மாதிரி இந்த பொம்மை உண்டியல், பிள்ளையார் உண்டியல் அப்படிலாம் கிடையாது. மண்ணுல புதைச்சி வச்சு காசு போடுவாங்க. அதுக்கு எங்க அண்ணனுக்கு நான் தான் ரொம்ப ஹெல்ப். என்ன பண்ணுவேன்னா விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், இருட்டுக்குள்ளார அந்த தெரியாது உள்ளார இருக்கிற காயின்னு இப்படி காமிச்சிட்டு இருக்கேன் வெளிச்சத்தை. எங்க அண்ணன் 2 விளக்கு மாத்து குச்சை வச்சு அந்த காயினை இப்படி அழகா எடுத்து எடுத்து கொடுப்பான். அந்த காசுல 1 ரூபா 2 ரூபாய் தான் அப்ப தேர்றது, 4 10 பைசா தான் அதுக்குள்ளார இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா தேங்காய் மிட்டாய் செஞ்சு சாப்பிட்டு எங்க அம்மா வெளியில போயிட்டு வரத்துக்குள்ளார இந்த திருட்டு வேலையெல்லாம் நிறைய செய்வோம். நிறைய இருக்கு. சின்ன சின்னதா திருடுற விஷயங்கள், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து திருட்டுத்தனமா சைட் அடிக்கிறது, ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படி சொல்றது, அண்ட் இதெல்லாமே சின்ன சின்ன திருட்டு வேலை தான். திருட்டு வேலைன்றது எப்படி ஸ்கூல் முடிஞ்சோடனே அது கொல்லை பக்கமா இப்ப எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது கடைகள். அப்ப எல்லாம் எதுவுமே கிடைக்காது. அந்த 10 காசு வாங்குறதுக்கு கிடைக்க டெய்லி 10 பைசா 5 அப்படிதான் காசு கொடுப்பாங்க. நம்ம அதை வாங்குறதுக்கு கூட ஒரு மாங்காய் வாங்கினா கூட சரி அவனு கொல்லை பக்கமா வந்து ஒன்று வீட்டுல மாங்காய் பறிக்கிறது, எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியில போயிட்டா ஏறி அதெல்லாம் ஓடு எல்லாம். அப்போ என்ன சொல்றது, ஒரு ஆணு மாதிரி மேலே ஏறி பறிக்கிறது. அப்பா இப்படி வெளியில போயிட்டாங்கன்னா சைக்கிள் எடுத்து இப்படி போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஓடி போய் பாக்குறது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்ப அது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா தெரியும். எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து அப்பப்போ 5 ரூபா காசு எடுத்துருவேன். எங்க அம்மா திட்டு வாங்குவாங்க. அதுதான் உங்களுக்கு கிடைச்சி. இந்த வேப்பம் பொட்டை இருக்கு, அதை பொறுக்க போய் அம்மா கிட்ட திட்டு வாங்குறது, மரம் ஏறுறது, கொய்யாப்பழம் திருடி சாப்பிட்றது, அந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் பண்ணுவேன். அப்படின்றது என்னன்னா குழந்தைங்களோட விளையாட ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும். அது வந்து குரல் வளம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதோட எனக்கு பாட்டு பிடிக்கும், நான் பாடுறேன். புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை என்னை மாற்றிருக்கணும்னு நான் நம்புகிறேன். முன்னாடிலாம் புக் படிக்கிறது சின்ன வயசுலலாம் அது ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான டாபிக். பட் டேஸ் போக போக புக்கோட இம்பேக்ட் எவ்வளோ இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அது என்னோட பர்சனலான ஒரு தாட்ஸையும் என்னோட பிஹேவியர்ஸையும் அதை ரொம்ப மாற்றிருக்கு. அண்ட் அதை நான் இன்னும் ஃபாலோ பண்ணுறேன். ஹாபிஸ் வந்து டான்ஸ் தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு ஆடுறது மட்டும்தான் ஹாபி. யாருமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து வீடை பூட்டிட்டு பாட்டை சன் மியூசிக்லாம் ஃபுல்லாக வச்சு பயங்கரமாக டான்ஸ் ஆடுவேன். அந்த மாதிரி எப்போவுமே டான்ஸ் தான். டான்ஸ் தான். ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பேன். ஹாபின்னா அது ஒன்று தான். எனக்கு சினிமா பார்க்க ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வந்து வீக்லி ஒன்ஸ் படத்தை கூட்டிகிட்டே போயிடுவாங்க. அதனால படம் பார்த்து பழகிட்டனால அந்த 3 ஹவர்ஸ் நம்மளை மறந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு படம் பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். பொழுதுபோக்கு அதுதான். எங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டு சாப்பிட லஞ்சுக்கு வரப்போ சைக்கிள் எடுத்துட்டு வருவான். அது ஜென்ஸ் சைக்கிள், அது கம்பெனி சைக்கிள். அந்த சைக்கிளை வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த சாப்பிட்டுட்டு அவன் போற அந்த 1/2 hourல எடுத்துட்டு ரோட்ல போய் பெடல் போட்டுட்டே போய் நிறைய டெய்லி விழுவேன். ஆனா இருந்தாலும் ஆசையா அதை ஓட்டிட்டே தான் இருப்பேன் இப்போ வரைக்கும். ஆனா சைக்கிள் கூட கத்துக்கல, ஆனா கத்துக்கிட்ட ட்ரை பண்ணதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன வயசுல என்னைய கேட்டா அக்கம் பக்கம் உள்ளவங்க தான் குழந்தைங்களோட விளையாடுறது. அந்த இது எனக்கு கிடைச்சதை வந்து என் பொண்ணுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கதவை சாத்தி வச்சு உள்ளார வச்சுக்கிறாங்க. அப்ப வான்னு சாப்பிடவான்னு கூப்பிடுவாங்க, படுக்கவான்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இப்ப எல்லா பிள்ளைங்களையும் விடணும். வீட்டுக்குள்ளாரே இல்லாம செல்லு பாக்குதுங்க. ஒரு அக்கம் பக்கம் யாரு என்னன்னு பேர் கூட தெரியல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாங்கெல்லாம் வெளியில போனாங்கன்னா போகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை பூட்டி வைப்பாங்க. இப்ப போன்னு சொன்னா கூட பிள்ளைங்க போக மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். இப்பயும் பிள்ளைங்களோட அரைவனுக்கும் எல்லாத்துக்குமே வேணும். குழந்தையா இருக்கப்ப கூட விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸுங்களோட, என் பக்கத்து வீட்டு ஒரு அக்கா இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பாங்க. அவங்களோட அம்மாவை கிட்ட தெரியாமல் திருட்டுத்தனம் போய் அங்கே விளையாடுறது, ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடுறது, அப்புறம் அம்மாகிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க தேடுற மாதிரி, அந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் ரொம்ப ரசிப்பேன். அதெல்லாம் இன்னும் மறக்க முடியாது. குழந்தையா இருக்கதே அழகு தானேங்க. இது எதுக்காகனா சர்டன் பீரியட் வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஃப்ரீடம்ன்றது ஒரு பீரியட்க்கு அப்புறமா அவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, எல்லா கேர்ள்ஸுமே இதை தான் ஃபீல் பண்ணுவாங்க, நாங்கள் குழந்தையாவே இருந்திருக்கலாம் அப்படின்றது. எதுக்காகனா அந்த ஃப்ரீடம் அண்ட் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக. என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்து வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் கோவில் திருவிழா ஒன்று நடக்கும். ஸோ அது வந்து 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும்.
ஸோ அந்த டைமில் நாங்கள் ஒரு 1 வீக் பயங்கர என்ஜாய் பண்ணோம். சின்ன பிள்ளையில நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நம்மளுக்கு இந்த லைஃப் ஃபுல்லா வரும். அப்போ வந்து நான் வீட்டுக்கு தெரியாம எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் காசு, ஏன்னா எனக்கு கஷ்டம் கவலை எல்லாம் தெரியாது. ஆனா என்னை சுத்தி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கும் எல்லாருமே. அப்பா வந்து ஜாதகம் பார்த்து ஈவினிங்ல காலையில ஒர்க் போயிட்டு இப்படி இருக்கறனால கஷ்டம் தெரியாது, நல்லா ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே கஷ்டம் ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. நான் நிறைய விஷயங்கள் என்னன்னா அப்பாவுக்கு தெரியாம அந்த காசை எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன். ஆனா எடுக்கிறது தப்புன்னு தெரியும், ஆனா கொடுக்கறது நல்ல விஷயம்னு இருக்குங்க. நான் அதை எப்போதுமே அதை நினைப்பேன். The motivation which kept you face all the challenges in all ways of life. போகத்தால் இதுதான் மாறிடும், கண்ணீர் விட்டால் செடியா பூத்திடும், என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம். ஸோ இந்த ஒரு தாரக மந்திரத்தை தான் நான் நினச்சிப்பேன் எப்பயுமே. என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப டவுனான மூமெண்ட் இருந்தாலுமே ஸோ அழுகலாம், ஃபீல் பண்ணலாம், அதை நினச்சி நம்ம எவ்வளோ வேணால் வருத்தப்படலாம், பட் திரும்ப எந்திரிக்கணும், திரும்ப ஓடணும், அண்ட் அதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் until we achieve that target. ஸோ அது நான் எப்பயுமே நம்புகிற ஒரு விஷயம். அண்ட் எனக்கு அப்புறம் வரக்கூடிய கேர்ள்ஸ் அண்ட் என்னோட ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பொண்ணாக நான் அதை சொல்வேன், எவ்வளோ வேணால் கஷ்டப்படுங்க, எவ்வளோ வேணால் அடி வாங்குங்க, திரும்ப எந்திரிச்சு ஓட ஆரம்பிங்க. இல்லை, கஷ்டன்றது எல்லாருக்குமே. இப்போ எனக்கு கஷ்டம்னு நினைப்பேன், ஆனால் நான் இந்த 4 பேருக்குள்ள இருக்கிறப்ப எனக்கு கஷ்டம்னு நினைப்பேன். இதை தாண்டி வெளியே இருக்க நம்மளுக்கு மேலே கஷ்டப்பட்டு அதை சாதிக்கிறவங்களாம் நிறையா வந்திருக்காங்க. ஆனால் ஒரே விஷயம் நினைப்பேன், நான் கஷ்டப்படுறேன் ஆனால் நல்லா வருவேன். ஒன்று என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் முன்னாடி வர முடியும். எப்போதுமே பாசிட்டிவாக யோசிப்பேன். எந்த விஷயமா இருந்தாலும் எதுவுமே முடியாதுன்றதுலாம் எதுவுமே கிடையாது, யாராலையுமே எல்லாமே முடியும். போல்டு தான், போல்டாக ஃபேஸ் பண்ணணும் எதுவாக இருந்தாலும். நமக்கு என்ன பிடிக்குமோ அது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனால் என் பார்ட்னருக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் நான் பண்ண மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, வேர்டில் சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அவங்க வந்து மற்றவங்கள ஏமாத்திடலாம் அந்த வார்த்தையில். ஆப்போசிட்டில் இருக்கவங்கள என்ன ஏமாற்ற முடியும், ஆனால் அவங்கள ஏமாற்ற முடியாது, ஏன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் என்ன ஆவாங்க அப்படின்னா மென்டலி அவங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அது வந்து அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாது. ஸோ லாங் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து அந்த விஷயங்கள் மற்றவங்க பண்ணுறதை பார்க்கும்போதோ நமக்கு அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போதும் வந்து அந்த ஹர்ட் அதெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ அவங்க பண்ணும்போது அவங்க ஃபேமிலிக்குள்ள சண்டை இதெல்லாம் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாமே நம்ம லைஃபே அவங்களுக்காக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால நமக்கு என்ன பிடிக்கும் எதுவாக இருந்தாலும் டிசிப்ளினோடையும் நேர்மையாகவும் எதை வேணா நீங்கள் யோசிச்சா ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு பொறுமையாக டீல் பண்ணுறது, ஒரு பொருள் நான் ஒன்று செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கும். அது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கணும், அந்த பயம் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த கிரியேட்டாக போய் பொண்ணாக இருந்தாலும் பொண்ணு இவ பண்ண மாட்டா அப்படின்னு நினைக்கிற இடத்துல இவ பண்ணிட்டு வந்துட்டான்ற ஒரு இது இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பேன். விஜய் சேதுபதி சொல்லுவார் அடிக்கடி, நம்ம அப்பாங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் டெய்லி சொல்லிட்டு போயிருப்பாங்க, திட்டத்தையாவது இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் தீதும் நன்றும் பிறத்திர வர அப்படின்ற மாதிரி தினமும் எங்கள் அப்பா என்னை மடியில் படுக்க வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. போல்டாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எனி டைமு எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும், நெக்ஸ்ட்டுன்னு போகணும், ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு எங்கள் அப்பா நிறைய சொல்லி கொடுத்தனால அது இப்போ வரைக்கும் நான் யாருக்காவது எக்ஸாம்பிளாக சொன்னாலும் எங்கள் அப்பா இது சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லி என் குழந்தைங்களுக்கும் சரி என் கூட இருக்கவங்களுக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதுதான் இருக்கணும்னு நான் நினைப்பேன், ஆனால் யாரும் அப்படி இருக்கிறது இல்லை. என்ன சொல்லணும்னா என் பொண்ணே சொல்லுவாள் நிறைய டைமு, ஒன்று என்ன தான் பேசி விளக்க மாத்தலை அடித்தா கூட நீ வந்து திரும்பி போய் அவங்களுக்கு நல்லது செய்கிற, அவங்கள தான் இது பண்ணுற, நீ மாற்றிக்க மாட்டேன்ற அப்படின்வா. அது என்னோட இது எப்படின்னா நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க நம்மக்கிட்ட திருப்பி வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க அந்த செஞ்சதெல்லாம் மறந்துட்டு வந்து தான் பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் திருப்பி போய் இறங்கி செய்வேன். அது எல்லாரும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அந்த வன்முறை இது கோபதாபங்கள் நீ எனக்கு செஞ்ச நான் உனக்கு செய்யணும் பதிலுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை செஞ்சுட்டாங்க இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி அதோட மறந்துடணும். அதையே நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு திருப்பி செய்யக்கூடாது. தேங்க்யூ. அதை இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி
தேங்க்யூ. மயில் இறங்கி தேங்க்யூ. மயில் தொகை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூடா. ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சது. எனக்கு பிடிச்ச மயில் தொகை. ரொம்ப 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 சந்தோஷம். ஆரம்பிக்கிறப்ப முருகான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். முருகருக்கு உண்டான மயிலும் வந்துருச்சு. அச்சு, எனக்கு பிடிச்ச மயில் ரெக்க சின்ன பிள்ளையில இருந்து நோட்ல எல்லாம் சேவ் பண்ணி வைப்பேன். இது தேங்க்யூ. இந்த கிளிப்பெல்லாம் குத்திக்கிட்டு சைடில் ரோஸ் வச்சுக்கிட்டு அது ஒரு ஸ்டைலாக பண்ணுறது இதெல்லாம். என்ன சொல்றதுன்னா, எனக்கு ரோஸ்லயே பிடிச்சது ஒயிட் ரோஸ். அதை நீங்க கொடுத்துருக்கீங்கன்றப்ப எல்லோ ஒயிட்டு ரொம்ப பிடிக்கும். ஒயிட் ரொம்ப ஃபேவரட். எல்லாருக்கும் ரெட் ரோஸ் பிடிக்கும், ஆனா எல்லோ ரோஸ் ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ்ல. ஜிம்கா போட்டா அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்கிட்டீங்க நினைக்கிறேன். அதுக்காக நான் போடுறேன். எனக்கு சின்னதுல இருந்து இப்ப வரைக்கும் தோடு ஜிமிக்கிதான். கூட ஒன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன், லேடிஸ்லாம் ஏதாவது கோவமா இருந்தாங்க, சேடா இருக்காங்கன்னா அதுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஜிமிக்கி வாங்கி கிஃப்ட் பண்ணா ஹாப்பி ஆயிடுவாங்கன்னு. அதே மாதிரி இருக்கு. ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ. இது ரொம்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்யூ. ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. ஸ்கூல் லைஃப்ல நான் வந்து இப்போ வரைக்குமே நான் ஆசைப்படுறது, எவ்வளோதான் பேக்கரி ஐட்டம் இருந்தாலும் எங்க போனாலுமே இந்த இது கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது வந்து எங்கேயுமே கிடைக்காத, ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். இந்த மிட்டாயெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடா. இது கூட நான் ரீசெண்டா லாஸ்ட் ஷூட்ல நான் வாங்கினேன். நான் இந்த மிட்டாயெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்ல. இவங்கள இந்த கலர் கலரா இதெல்லாம் தான் அந்த காலத்தோட ப்ராடக்ட். ஜவு மிட்டாய் ரொம்ப ஃபேவரட். கிடைக்காத பொருள் இந்த காலத்துல. நீங்க எப்படி எனக்கு பிடிச்சதாக என்ன பிடிக்கீங்க? ஜவு மிட்டாய் பிடிக்காம இல்ல. வாவ். என்னோட ஃபேவரட். எனக்கு சிகரெட் குடிக்கிற பகல் இதெல்லாம் சின்ன வயசுல இதெல்லாம் ரொம்ப டிலே பண்ணியிருக்கேன் வச்சு. தான் நினைச்சேன். சரி சார், எப்படி குடி? இது வந்து சிகரெட் மிட்டாய் தானே? தேங்க்யூ. அண்ட் இப்போ நான் ஒரு பொண்ணா இருக்கேன், பட் ஆனால் நிறைய டைம் நான் வந்து பையனா ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயத்த பையனோட மைண்ட் செட்ல இருந்து நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு நான் டிசர்விங். ஏய், என்னடா நடக்குதுங்கெல்லாம்? ஓஹோ, சூப்பர், செம்ம. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் புக் படிச்சுட்டு நான் நோட் பண்ணி வைப்பேன். ஸோ அதுக்கு இது தேங்க்யூ நவீன். ஹீரோ பென் தானே? பெண்ணு வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன். தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் எங்கள் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் வந்து பேனா அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்த பேனா வாங்குறதுக்கு நான் அவ்வளோ வீட்டில் வந்து அனுப்பிச்சிருக்கேன். அந்த பேனாக்காக எனக்கு ஹீரோ பேனா தான் வேணும். எங்கள் அம்மா வந்து நார்மலாக ஒரு பேனா வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போல்லாம் வந்து நம்ம ஒரு பேனா வாங்கினோம்னா அந்த பேனா வீணாக போகிற வரைக்கும் அடுத்த பேனா வாங்கி தர மாட்டாங்க வீட்டிலலாம். ஸோ அடுத்து இந்த ஹீரோ பேனா நான் வாங்குறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸோ அதனால தேங்க்ஸ் ஃபார் திஸ். இதெல்லாம் ஒரு கனவு. ஸோ சூப்பர். ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாம் என்னோட ஃபேவரட். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இதோட பொருள் சின்ன விஷயங்களா இருந்தாலும் எவ்வளோ பெருமையா இருக்கு. இது வந்து நாங்க திருப்பி ஸ்கூல் லைஃப்ல ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறது இந்த விஷயமா தான் இருக்கும். வேற எதுவும் பெரிய அளவுல இருக்காது. ரொம்ப சந்தோஷமா திருப்பி பழைய ஒரு இதை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. திருப்பி என் ஃப்ரெண்ட்ஸில் வந்து இதில் போய் பார்க்கணும்னு ஒரு நினைப்பு தோணுது. திருப்பி அந்த இடத்துக்கு திருப்பி போய் மயந்து கொண்டு போய் அழைச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஒரு டைம் டிராவல் பண்ணி அந்த பழைய விஷயங்கள்லாம் அங்க
ஞாபகப்படுத்தி பேசினதுக்கு இந்த டீமுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். விமென்ஸ் டே ஸ்பெஷலுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அந்த டீம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாத்துக்கும் என்னோட மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே டு யூ ஆல். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாத்துக்குமே எல்லா விமென்ஸுக்குமே குட்டி பொண்ணுலேருந்து பெரிய பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி விமென்ஸ் டே. 2 வரியா? அவர் 10 வரையும் கூட பாடுறாங்க. பூவே பூச்சூடவா என்று நெஞ்சில் பாலாட்டவா, பூவே பூச்சூடவா என்று நெஞ்சில் பாலாட்டவா, வாசல் பார்த்து கண்கள்